ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒயர் ஃப்ரேம்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒயர் ஃப்ரேம்ஸ் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயர் ஃப்ரேம்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒயர் ஃப்ரேம்ஸ் ஜஸ்ட் ஒரு யூசர் வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ண சொல்றாங்க, இல்லை ஆப் டிசைன் பண்ண சொல்றாங்க. அது எந்த ஆப் வேணாலும் இருக்கலாம், ஒரு ஃபுட் ஆப்பு இல்லை ஃபர்னிச்சர் ஆப்பு, எந்த மாதிரியானாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பேசிக்காக நம்ம வந்து ஒயர் ஃப்ரேம்ஸ் தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். ஒயர் ஃப்ரேம்ஸ் ஜஸ்ட் நம்ம ஒரு வெப்சைட் ரியலாக எப்படி இருக்குமோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் பண்ணுவோம். தென் அதை லோ ஃபெடிலிட்டி டிசைனில் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஹை ஃபெடிலிட்டி டிசைனில் பண்ணுவோம். ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் என்னன்னா பாருங்க, ஜஸ்ட் இப்போ நம்ம பென்சில் ஸ்கெட்ச் தான் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச்னு சொல்றது. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ரியல் வெப்சைட்ஸ் எப்படி இருக்குமோ அதை வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் ஒரு பேப்பர் பென் எடுத்து நம்ம வந்து டிசைன் பண்ணி பார்ப்போம். எந்த இடத்துல எதை பிளேஸ் பண்ணணும், இப்போ இந்த கார்னர்ல வந்து லோகோ பிளேஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் ஹோமு, நெக்ஸ்ட் கேட்டகரிஸ், நெக்ஸ்ட் அபோட்டஸ், இதெல்லாமே வந்து டாஸ்க் பார்ல வரணும். நெக்ஸ்ட் வந்து நடுவில் வந்து ஒரு இமேஜ் வரணும், இல்லை ஒரு வீடியோ வரணும்னா ஸோ நெக்ஸ்ட் அதில் வீடியோ அங்கே வந்து வரணும். நெக்ஸ்ட் சைடில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் மாதிரி கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து இங்கே பாருங்க, இந்த எக்ஸ் மார்க் போட்டிருக்காங்க, இங்கே ஒரு இமேஜ் வரணும். ஸோ இப்போ ஒரு ஃபர்னிச்சர் ஆப்னா இங்கே ஃபர்னிச்சரோட ஒரு பேசிக்கான வீடியோ, அவங்க ப்ரோமோ வீடியோ மாதிரி இங்கே கொடுக்கலாம். அதுக்கு உண்டான ஆஃபர்ஸ் என்னமோ அதை இந்த சைடில் கொடுத்துக்கலாம். ஸோ கீழே வந்து பெஸ்ட் டீல்ஸ்ன்னு கொடுத்து ஒரு 4 இமேஜஸ் கொடுத்துக்கலாம். ஒரு பேசிக்காக என்ன மாதிரியான டிசைன் நம்ம அந்த வெப்சைட்ல பண்ண போறோமோ அது ஃபுல்லாவே நம்ம வந்து இங்க ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச்ல வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். எவ்வளோ பேஜஸ் இருக்கோ அவ்வளோ பேஜஸும். ஸோ நம்ம ஏதாவது இதை வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கு, ஏதாவது டிசைன் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், அந்த மாதிரினா நீங்க இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அங்கே டிசைன் பண்ணிட்டு நம்ம சேஞ்ச் பண்றதோட ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச்ல நம்ம பண்ணிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூ மாதிரி நம்ம ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் பண்ணிட்டு பண்ணோம்னா ஆஸ் எ டிசைனராக வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ எதாவது கரெக்ஷன்ஸ்னால் நீங்கள் நம்ம பேசிக்ஸ்லேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ எந்த ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யூசர் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்னா லோ ஃபெடிலிட்டி டிசைன் பார்க்கலாம். லோ ஃபெடிலிட்டி டிசைன் ஜஸ்ட் இதுதான். இப்போ வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஆப்புக்கு நம்ம பென்சில் ஸ்கெட்ச் பண்ணதை வந்து ஒரு லோ ஃபெடிலிட்டி டிசைன். லோ ஃபெடிலிட்டி டிசைன்னா எதுவும் இல்லை, இங்கே இமேஜ் வரணுன்றத வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ரியல் இமேஜ் இங்கே கொடுக்கல. ஓகேவா? அந்த மாதிரி ஜஸ்ட் இங்கே ஒரு லோகோ வரணும், சர்ச் பாக்ஸ் வரணும், இந்த மாதிரி விஷ் லிஸ்ட், இந்த மாதிரி டிசைன் வந்து ரியல் வெப்சைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பட் ஆனால் நம்ம ரியலாக அதோட இமேஜஸ் வந்து இங்கே நம்ம வந்து பிளேஸ் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு பாக்ஸு, இங்கே மாடல் வந்து அந்த என்ன ஃபர்னிச்சரோ அதோட நேமு, அதோட ப்ரைஸஸ்ஸு, இதை வந்து ஆட் டு கார்டு, அந்த மாதிரி வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு பேஜுக்கு முன்னாடி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லா பேஜஸும் ஹோம் பேஜ்லேருந்து தேங்க்யூ பேஜ் வரைக்கும் எத்தனை பேஜஸ் இருக்கும் எல்லா பேஜஸ்க்குமே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கணும். இந்த டிசைன் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் டிசைனர் வந்து பண்ணுவாங்க. இதோட ப்ரோட்டோடைப்ஸும் பண்ணுவாங்க. ஓகேவா? ப்ரோட்டோடைப்ஸ்ன்றதை நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ப்ரோட்டோடைப்னா இதில் இந்த ஆட் டு கார்ட் கொடுத்தோன்னா அந்த கார்ட் பேஜுக்கு எப்படி போகணும் அதை வந்து லிங்க் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம பென்சில் ஸ்கெட்ச்லேயும் அது பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் இதில் வந்து லிங்க் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு என்னமோ ஜஸ்ட் ட்ரா பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து லோ ஃபெடிலிட்டி டிசைன் வந்து டிசைன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பென்சில் ஸ்கெட்ச் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா தென் இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். எந்தெந்த இடத்துல எதாவது பிளேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு இமேஜ் பிளேஸ் பண்ணணுக்கோசரம் இங்கே ஒரு ஐக்கான் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரணும். இங்கே ஃபில்டர் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு இந்த ஐகான்ஸு, இந்த பாக்ஸ் வரணும். ஸோ ஜஸ்ட் ஒரு அவுட்லெட் மாதிரி நம்ம ஒரு டிசைன் பண்ணிக்குவோம் இந்த லோ ஃபெடிலிட்டி டிசைனில். ஸோ இந்த லோ ஃபெடிலிட்டி டிசைன் பண்ண வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா தென் யூஐ டிசைனர்கிட்ட கொடுப்பாங்க. யூஐ டிசைனர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கிற டிசைனை வந்து அப்படியே ஹை ஃபெடிலிட்டி டிசைன் மாற்றுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் ஒரு ஹை ஃபெடிலிட்டி டிசைன். ஹை ஃபெடிலிட்டி டிசைனா இது இல்லை, ரியலா அந்த லோகோ என்ன ஒரிஜினல் லோகோவோ அவங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப், ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்போ வந்து ஃபுல்லா கலர்ஃபுல்லா ரியல் ஆப் வெப்சைட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைன் பண்றது தான் யூஐ டிசைனரோட வேலை.
இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். இப்போ அங்க ஒரு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது, பட் இதுல வந்து நம்ம ரியல் இமேஜையும் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தென் கீழே வந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கீழே ஜஸ்ட் ஒரு மாடல் நேமு, அதோட ப்ரைஸ், ஆட் டு கார்டு. இதோட டிசைனே ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தென் அதோட ஒரிஜினல் நேம் என்னமோ போட்டுட்டாங்க, அதோட ப்ரைஸ், அதோட ஆட் கார்டு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேடோ மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே பண்றது வந்து யூஐ டிசைனோட வேலை. ஸோ ஹை ஃபிடெலிட்டி டிசைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எந்த ஒரு ஆப் பண்றதா இருந்தாலும் யூசரோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பென்சில் ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. பென்சில் ஸ்கெட்ச் பண்ணதை வந்து நம்ம அடோப் எக்ஸ்டில போட்டு ஒரு லோ ஃபிடெலிட்டி டிசைனா மாத்திக்கோங்க. நீங்க லோ ஃபிடெலிட்டி டிசைனா மாத்திட்டீங்கன்னாவே நெக்ஸ்ட் வந்து யூஐ டிசைனர் வந்து அதோட ரியல் இமேஜஸ் என்னவோ, ஃபாண்ட் ஸ்டைல் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் மாத்திக்கோங்க. இல்லை கலரிங்ஸ் ஃபுல்லாவே ஒரு வெப்சைட்டோட ரியல் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஃபுல்லாவே நம்ம யூஐ டிசைனர், ஹை ஃபிடெலிட்டி டிசைனர்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து ஃபுல்லாவே நம்ம சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒயர் ஃப்ரேம்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் நீங்க அதுலயும் போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுலயும் ரெஸ்பான்ஸ் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணோம்னா ஒரு லேஅவுட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ சோர்சஸ் எங்க இருக்கு, எந்த வெப்சைட்ல இருக்கு, எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி ஒயர் ஃப்ரேம் கிட்ஸ் ஃப்ரீயா எங்க அவைலபிளா இருக்கு, இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், பை பை, see you in the next video.